இந்த மேட்சை எப்படி மறக்க முடியும் சொல்லுங்கள். பஞ்சாப் கிங்ஸ் 111 அடித்தாங்க. ஆனால் அதை கேகேஆரை அடிக்க விடாமல் 95 ரன்னுக்குள்ளே சுருட்டினாங்க. ஒரு பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி, தந்திர கேப்டன்சி, இன்னொரு பக்கம் செஹல் ஒரு பக்கம் வேறு மாதிரி ஒரு பக்கம் பவுலிங் பண்ணது, இப்படி சொல்லிட்டு இந்த சீசனில் ஸோ ஃபார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்லை, இதுதான் பெஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போது கேகேஆர் பஞ்சாப் கிங்ஸை தங்களோட ஹோமில் கல்கட்டாவில் பழி வாங்குவாங்களா? இந்த பழிவாங்கல் படலம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிளே ஆஃப் ரேஸ் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் பஞ்சாப் கிங்ஸ் இந்த வருஷம் கப் அடிப்பாங்க, என்னோட ஃபேவரட்ஸாக இருந்தாங்க, இல்லை நிறைய பேரோட ஃபேவரட்ஸாக இருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் கேகேஆர் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன். பட் ஆனால் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஷேப்பாக்கில் நல்லா ப்ளே பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் நல்லா பண்ண உடனே திரும்பி வாவ் அப்படி நினைக்கும் போது செகண்ட் இன்னிங்ஸ்லேயே அப்படியே மண்ணள்ளி போட்டாங்க. அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து நீங்கள் ஹோமில் அவையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. பட் இப்போ சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா, பழிவாங்கும் படலம் கிடையாது, இது பிளே ஆஃப் ரேஸுக்கான ஒரு படலம். கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியில் எல்லா டீம்களும் வின் பண்ணால் மட்டும்தான் பிளே ஆஃபுக்கு போக முடியும். ஐ மீன் இந்த ரெண்டு டீமையும் சொல்கிறேன். சரி பார்ப்போம். பட் இந்த மேட்சை கேகேஆர்லாம் தோத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு 6 மேட்ச் 5 மேட்ச் தான் என்னமோ இருக்குது. ஸோ இதுக்கு மேலே தோத்துட்டாங்கன்னா அவங்க காலி. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர் சிஎஸ்கே இவங்களுக்குலாம் இருக்கலாம். இந்த ஐபிஎல் 2025 முழுக்க டெக்காத்லானும் கிரிக்கானந்தாவும் சேர்ந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கும்போது இன்றைய தினத்தோட, அதாவது இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் நான் கேட்க போகிற கேள்வி, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா, அதுக்கப்புறம் யார் பெஸ்ட் பவுலராக இருக்க போகிறா. இப்போ 2 பவுலர் 2 விக்கெட் எடுத்திருக்காங்கனாலும், ஆனால் யார் அன்னைக்கு ரன்னு கம்மியாக கொடுத்துருக்குறாங்க, யார் அன்னைக்கு நல்லா பவுலிங் போட்டிருக்கிறாங்க, வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் வந்து நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற பதில். யார் பெஸ்ட் பவுலராக அன்னைக்கு இருப்பா, அப்புறம் யார் அன்னைக்கு ஜெயிப்பா. சரியா பதில் சொல்றவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு நான் டெக்காத்லான் பரிசு கொடுக்க போறேன். நம்ம இப்போ ப்ரிவியூக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஓடு ஐபிஎல் பத்தியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகன்ல கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் நடக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல பார்க்க வந்துருக்கீங்க. கிவ் அவே ஸ்பான்சர் டெக்காத்லான். சரி ஓகே, முதல்ல நம்ம பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்டுக்குள்ளே போயிடலாமா? பட் கொல்கட்டாலாம் அந்த மழை பிரச்சனைலாம் ஏதாவது ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் வந்து எட்டி பார்க்கும். பட் இந்த தடவை அந்த மழை பிரச்சனை இருக்காது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒரு பக்கம். அடுத்து பிச் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பிச் ரிப்போர்ட்லேருந்து இங்கே ஆரம்பிச்சிடலாமா? சரி ஓகே, பிச் ரிப்போர்ட், பிளேயிங் 11, உள்ளே வெளியே, பேட்டில், இதெல்லாத்தையும் நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு. ஸோ இப்போது இந்த ஐபிஎல்லில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு வந்து ரொம்ப பேசும் பொருளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கல்கட்டாவில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கல்கட்டாவுக்குள்ளே வந்து ஹர்ஷா போக்லே, சைமன் தேவல் வரக்கூடாது அப்படின்னு நியூஸ் பரவச்சு. அது எந்த அளவுக்கு தெரியல, உண்மைன்னு தெரியல. ஆனால் பிச்சில் எல்லா டீமும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ மும்பை எடுத்துக்கிட்டாலோ பெங்களூர் எடுத்துக்கிட்டாலோ இல்லை ஒர்க் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் விளாட்றது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. பட் செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விளாட்றத விட செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ சேப்பாக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் விளாட்றது பெட்டராக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் அப்படி கொடுத்துக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கல்கட்டாக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கேகேஆர் வர்சஸ் ஜிடி மேட்ச்சில் வந்து உங்களுக்கு சாய் கிஷோர், ராஷித் கான், அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இவங்களாம் வந்து நல்லா ஒரு மாதிரி டேர்ன் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. கிரிப் அவங்களுக்கு நல்லாவே கிடச்சிருக்கும். நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி, அது கேகேஆருக்கு ஃபேவரபுளாக விக்கெட் போட்டிருக்கிறாங்க. பட் கம்பீர் இருந்தாருன்னா ரோடை போட்டு விடுங்க, 250 வரட்டும், அதை வந்து நம்ம பேட்டர்ஸ் அடிக்கிட்டோம், அதை பவுலர்ஸ் டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போயிருந்திருப்பார். பட் இப்போ சந்திரகாந்த் பந்திட் அவர் தான் கோச்சு, போன வருஷம் மென்டாராக இருந்தவர் இப்போ இல்லை, டீமும் நிறையக்கு மாறி இருக்குங்கிறதுனால அவங்க மேக்ஸிமம் வந்து ஒரு டேர்னிங் ட்ராக்கு தான் போகிறாங்க. இப்போ அப்படின்னா 11th எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பஞ்சாப் கிங்ஸில் வந்து ஸ்டாய்னிஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் ஒரு விஷயத்தை நான் யோசிப்பேன், ஜோஷ் இங்கிலீஷுக்கு தான் பதிலாக தான் சரி ஜோஷ் இங்கிலீஷ் உள்ள உங்களுக்கு தேவையா? ஸோ அவருக்கு பதில் நீங்கள் ஸ்டாய்னிஸ் போயிடலாம். இல்லை ஸ்டாய்னிஸ் வைக்க மாட்டாங்க, மேக்ஸ்வெல் உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ ஜோஷ் இங்கிலீஷுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பியூர் பேட்டர்கிட்ட போயிட்டு ஸ்டாய்னிஸை வெளியில் வச்சுட்டு ஸோ ஒரு மேக்ஸ்வெலோட போனாங்கன்னா எங்களுக்கு ஒரு செஹல், மேக்ஸ்வெல், இவங்களாம் ஒரு ஹர்பிரத் பெரார் கூட நீங்கள் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது அவங்களோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு மாதிரி நேர்த்தியாக அந்த தடவை எடுத்துகிட்டு போவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ கேகேஆர் பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொயின் அலி இந்த மேட்ச்சில் ஆட வைப்பாங்க. பட் நார்கியாவா ஸ்பென்சர் ஜான்சனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். மேலே ரஹமனுல்லா குர்பாஸ் இருப்பார். அப்புறம் மிடில் வந்து ரசில் வேணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் அவர் ரிட்டைன்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்து எடுத்துருக்காங்க. ரசில் அவ்வளோ சீக்கிரத்தை வெளியில் வைக்கவே மாட்டாங்க. ரசில் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க ஒழிய, பட் இந்த வருஷம் அவர்கிட்ட போட்ட காசுக்கு அவர்கிட்ட வேலையை வாங்க போட மாட்டாங்க. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் கீழே என்னென்னா நார்கியாவா இல்லை ஸ்பென்சர் ஜான்சனா, மொயின் அலிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மோர் ஓவர்
ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போவாங்க. இது அவங்க பிளேயிங் லெவன்னா. அடுத்தது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரெண்டு டீமையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க. ரெண்டு டீமுக்கிட்டையும் ஓப்பனிங் அவ்வளோவா இல்லை, ஆன் அண்ட் ஆஃப் தான். ஏன்னா ப்ராப் சிம்ரன் ஒரு பக்கம் அப்படின்னா பிரியன்ஷ் ஆர்யா வந்து இன்றைக்கி இவங்க 100 அடிக்கலாம், நாளைக்கே டக் அவுட் ஆகலாம். நீங்கள் 100 ரன் பார்ட்னர்ஷிப் போடலாம், பட் ஆனால் 20 ரனில் பார்ட்னர்ஷிப்பில் காலியாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. பட் ஆனால் ஓவரால் டீசெண்டாக ஸ்டார்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ ரஹமனுல்லா குர்பாஸ் இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு ஆடும்பொழுதும் சரி தான், எங்கேனாலும் டப்பு டப்புன்னு அடிப்பார், இல்லை அவுட் ஆவார். அதுதான் சுனில் நரேனுமே. சுனில் நரேன் வந்து கம்பீர் அந்த சேரில் இருந்த வரைக்கும் பார்த்துக்கிட்டே அடித்தாருன்னு நினைக்கிறேன். கம்பீர் இல்லாததுக்கப்புறம் ஐயோ கம்பீர் இல்லையேன்னு மனசு அலபாயுதுன்னு சொல்லிட்டு அவராலையும் அடிக்கவும் முடியல. அப்புறம் மிடில் ஆர்டர்கிட்ட வரும்பொழுது கண்டிப்பாக இருக்குது, ரெண்டு டீம்லேயும் இந்த மிடில் ஆர்டர் கான்சென்ட் இருக்குது. வெங்கடேஷ் ஐயர், அதாவது சுப்மன் கில்லுக்கு தாண்டி வெங்கடேஷ் ஐயரை வந்து இவங்க IPL 2022 வந்து ரிட்டைன் பண்ணாங்க. பட் வெங்கடேஷ் ஐயர் அதுக்கு நியாயம் சேர்க்கவும் இல்லை, அந்த ரோலுக்கும் சரி அந்த காசுக்கும் சரி இது வரைக்கும் நியாயம் சேர்க்கவே இல்லைனா. இந்த பக்கம் ஜோஸ் இங்கிலீஷும் சரி, இந்த பக்கம் ஸ்ரேயாஸ் ஐயரும் சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி தடுமாற்றத்தை கண்டுட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. பட் அஜின்கா ரஹானே சோஃபார் 30 ஆவரேஜோட ஒரு 35-40 ஆவரேஜோட ஒரு மக்கள் கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பட் இங்கே என்ன ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா, அஜின்கா ரஹானே அந்த போல வெங்கடேஷ் ஐயர் இருக்காங்களா, ரகுவன்ஷி ஆக்சுவலி நம்பர் 4 நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் வெங்கடேஷ் ஐயர் அவ்வளோ காசு கொடுத்து எடுத்துட்டோம், மேலே வந்து அஜின்கா ரஹானே இருக்கிறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி ஆட வைக்க முடியலைன்னு ஒரு பக்கம் தலையில் கை வைக்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட் ஃபீலிங்கில் நான் சொல்லுவேன், வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு மேட்ச் பிரேக் கொடுத்துட்டு ரகுவன்ஷியாவது ஆட வைங்கன்னு சொல்லுவேன். ரகுவன்ஷி போன மேட்ச்லாம் 9வது விக்கெட்டுக்கு வந்தாரா, ஐயோ அதெல்லாம் சொல்கிறதுக்கே கசக்குது எனக்கு ஆல்மோஸ்ட். ஏன்னா ஒரு டேலண்டாக ஒரு யங் டேலண்டடாக வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கீழே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ரின்கு சிங். ரின்கு சிங்கு கிட்ட இருந்தும் அவ்வளோ சிறப்பான முடிவுகள் வரல. ரசில் பேட்டிங்கில் எப்போவோ முடிஞ்சிட்டாரு, பவுலிங்கு முன்னெல்லாம் போட்டுட்டு இருப்பார். பட் கிளாஸ் பாடி, நிறைய தடவை பெட்டில் தான் இருப்பார். ஆன்ஃபீல்டில் அப்படியே 2 ஓவர் போட்டு அவர் காலை பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். பட் இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நேஹல் வதேரா அந்த பொசிஷனில் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் ஷஷாங்க் சிங் ஒரு பக்கம் இருக்கிறாரு. மார்க் ஐயன்ஸ்னா அவர் ஒரு 10-15-20 ரன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஈவன் RCB மேட்ச்லேயுமே அவர் ஒரு மாதிரி நல்லா தான் ப்ளே பண்ணார். பட் ரெண்டு டீமையும் கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் நல்லா இருக்குது. பட் KKரோட பேட்டிங் வெடிச்சா சூப்பராக இருக்கும். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும்னா பவுலிங்கில் வந்து இப்போ KKR எனக்கு எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா தோல்வி பவுலிங்கால தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பவுலிங் ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து வைபவ் ஆராரா, ஹர்ஷித் ராணா நான் ரொம்ப நம்புகிறேன். கீழே சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி. பட் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், வருண் சக்கரவர்த்தி இல்லை சுனில் நரேன் விக்கெட்லெஸ்ஸாக போகிறாங்கன்னா அவங்க அந்த மேட்சை தோக்குறத மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இவங்க கண்டிப்பாக விக்கெட் எடுத்தே ஆகணும். பட் அந்த பக்கத்தில் நீங்கள் மார்க் ஐயன்சனுக்கு திடீர்னு அவருக்குள்ளே பேய் பூந்து அவர் ஒரு மாதிரி IPL நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல பவுலர், நான் தப்பு சொல்லவே மாட்டேன். பட் இந்தியா IPL சம்மர் ட்ரை கண்டிஷன் வரும்பொழுது அவரால் அந்த ஒரு கோட்டாவே சரியாக பண்ண முடியாமல் போகும். பட் இப்போ அவர் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பரார் எடுத்துகிட்டு வருவாங்க ஸ்பின்னராக. அங்கே நிறைய லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் யோசிச்சாலும் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் யுஸ்வேந்திர சஹல். ஸோ கல்கட்டா ஒரு பக்கம் டைமென்ஷன்ஸ் ரொம்ப பெருசு, அதில் சஹலை தூக்கி ஃப்ளைட் பண்ண போட வச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா பாத்லெத் அவரும் ஒரு மாதிரி டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ இருக்கக்கூடிய பவுலர்ஸ்களை செம்மையாக மேனேஜ் பண்ணி மாற்றி மேக்ஸில் நியூ பால் கண்டிப்பாக ஸ்ட்ரையாக செய்ய தைரியமாக கொடுக்குறாரு. அவரோட கேப்டன்சி நல்லாவும் இருக்குது. ரஹானியோடது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ பவுலிங் சோஃபார் என்ற டீமுக்கு பிரச்சனையே கிடையாது. சோஃபார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த வருஷத்தில் வந்து சலேவா பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் வேறு ஆகுது. இப்போ பேட்டர்ஸுகளோட பேட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க. இது எல்லாமே பவுலிங் டீமுக்கு வந்து ஒரு மாதிரி சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனாலே பவுலிங் நல்லாவும் இருந்துகிட்டு இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ரெண்டு டீமோட பேட்டிங், ரெண்டு டீமோட பேட்டிங்கில் எந்த டீமோட பேட்டிங் கிளிக் ஆகுதோ அந்த டீம் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க. விக்கெட் ரொம்ப திரும்பிச்சினாலும் இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர், பிராப் சிம்ரன், அப்புறம் பிரியன்ஷ் ஆர்யா, ஸோ இவங்களாமே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த விக்கெட் பிரச்சனை கிடையாது. எப்படி போட்டாலும் நேஹல் வதேராவும் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார், ஷஷாங்க் சிங்கும் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். பட் KKரோட பேட்டிங் எப்படி இருக்க போகுது ஒரு பக்கம் அப்படின்னா, அடுத்தது இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளை பற்றி லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5வது பொசிஷனில் பஞ்சாப் கிங்ஸ். யாராலையும் நம்பவே முடியாது டாப் 2ல் இருப்பாங்க இல்லை டாப் 1ல் இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் கீழே வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CSK கூட ஒரு மேட்ச்சு, 2வது மேட்ச் LSG கூட, 3வது மேட்ச்சு DC கூட, அதுக்கப்புறம் MI கூட 4வது மேட்ச், 5வது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா RR கூட, KK கூட ஒரு மேட்ச் இருக்குது. மொத்தம் 6 மேட்ச்சு இருக்குது. ஸோ இந்த 6 மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மேட்ச் வின் பண்ணால் 6 பாயிண்ட் வின் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 4 வின் பண்ணாங்கன்னா ஷோராக பிளே ஆஃப் போயிடுவாங்க. பட் நெட் ரன் ரேட்டையும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். நெட் ரன் ரேட்டும் அவங்களுக்கு இருக்குது, பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த 6 மேட்ச்சில் 4 மேட்ச்சு டஃப்பான மேட்ச்னா LSG, DC, MI இந்த 3 மேட்சையும் வின் பண்ணாலோ, இந்த 3ல் 2 வின் பண்ணாலோ நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃபுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் KKR பக்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ DC, RR, அப்புறம் CSK, SRH,
ஆர்சிபி இது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் கிங்ஸ் கூட வேறு வந்து ஆட போகிறாங்க. ஸோ மொத்தம் 6 மேட்ச். இதில் டிசி கூட இருக்கிற மேட்ச்சும் கஷ்டமான மேட்ச்சு, ஆர்சிபி கூட இருக்கிற மேட்ச், மற்ற மேட்செல்லாம் பீட் பண்ணி மேபி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் உள்ளே வந்தாலும் நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் இயான் மோர்கன் கேகேஆர் கைப்பிடிச்சி வழிநடத்தி கொண்டு வந்தால அந்த மாதிரியாவது மேட்சுக்கு நடமா பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் 52% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. அந்த கேகேஆர் ஹோமில் மீண்டும் ஒரு தோல்வி சந்திப்பாங்கன்னு நடத்துவது 48%. ஸோ கேகேஆர் வின் பண்ணுறதான சான்ஸ் இருக்குது தான் நான் பார்க்குறேன். இதுதான் என்னோட வின்னிங் பர்சன்டேஜ், இதுதான் என்னோட ப்ரிவ்யூ. பார்ப்போம் எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னு. அடுத்ததாக ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரவுண்டரில் சுனில் நரேன், மார்க்கோ ஆன்சன் கிட்ட போகிறேன். பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, யுஸ்வேந்திர சஹலை பிக் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் பேட்டிங்கில் ஸ்ரேயாஸ் ஐயர், அஜின்கே ரஹானே, நேஹல் வதேரா, ரகுவன்ஷை பிக் பண்ணுறேன். அப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் நான் வேறு வழி இல்லை, உங்களுக்கு ஜோஷ் இங்கிலீஷ், ப்ராப் சிம்ரன் தான் இருக்காங்கன்னா ப்ராப் சிம்ரனை பிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு ரஹானி 30 ரன்னு, நேஹல் வதேரா 30 ரன்னு, ரகுவன்ஷி 30 ரன்னு, நரேன் கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்குறேன், ஒரு 30 ரன் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் மார்க்கோ என்சன் கிட்ட இருந்து எப்படியும் நான் ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்குறேன். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேஸ், கன் டீம் தான் இது, நல்ல டீம் தான் இது. அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நரேனை போடலாம், ஓகேங்களா. அப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் ஓகே, வருண் சக்கரவர்த்தி ஓகே. பட் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பார்த்துக்கோங்க. பட் நான் நரேனை பிக் பண்ணுறேன். 20 ரன் எனக்கு ஒரு 2 விக்கெட் அப்படிலாம், இல்லை 30 ரன் எனக்கு 2 விக்கெட் ஓகே. இதில் நான் ஸ்ரேயாஸ் ஐயர் கல்கத்தா இதுக்கு முன்னாடி இங்கே ஆடி இருக்கிறாரு நிறையாவுக்கு அப்படிங்கிறதுனால நான் அவர் வந்து பிக் பண்ணலான்னு இருக்கேன், ஓகேங்களா. ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இவங்க தான். ஸோ பார்த்து விளையாடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறாங்களா, அதாவது பிரீத்தி சிந்தா ஜெயிக்கிறாங்களா, இல்லை ஷாருக்கான் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். and பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பத்தியா?